Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Yes, Mumbai Indian fans, எல்லாம் ஜாலி தான். Yes, very good. நம்பர் ஒன்னுக்கு போயிட்டாங்களா, டாப்புக்கு போயிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் ஃபியூ மேட்சஸ் தோத்தாங்க. பட் ஒன்ஸ் தே பிக்ட் அப் தி மொமெண்டம், நோபடி கேன் ஸ்டாப் தம். நமக்கு தெரியும், நேற்று கன்வின்சிங்லி 100 ரனில் ஜெயிச்சிட்டாங்க ராஜஸ்தான் ராயல்கிட்ட. ரெண்டு விஷயம் நடந்தது. பாயிண்ட் டேபிளில் நம்பர் 1 போயிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். ராஜஸ்தான் ராயல் எலிமினேட் பண்ணி விட்டாங்க. ஸோ அஃபிஷியலி ரெண்டு டீம் எலிமினேட்டட், சிஎஸ்கே அண்ட் ராஜஸ்தான். டாஸ் இவர் தான் ஜெயிச்சா ரயான் பராக். இன்ஜுரி ராஜஸ்தானுக்கு நிறைய, சஞ்சு சாம்சன் ஆகட்டும், அசரங்கா, சந்தீப் சர்மா, ரெண்டு மெயின் போலர். எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். டாஸ் எடுத்து ஃபீல்டிங் எடுக்கிறாங்கன்னா உடனே அவங்க 217 for 2 டெஸ்ட் மேட்ச் ஸ்கோர் மாதிரி ஸ்கோர் குயிக்காக 20 ஓவரில் 1/100 ரன்ஸ். 2012 அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜெயிக்கிறாங்க ஜெய்ப்பூரில். வேறு 13 வருஷம் முன்னாடி தான் லாஸ்ட்டாக ஜெயிச்சது. அண்ட் ரோஹித் சர்மா அண்ட் ரயான் ரிக்கல்டன் ஓப்பனிங்கே கலக்கிட்டாங்களே, 163 balls. இவ்வளோக்கு ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பார்த்து விளையாண்டாங்க. ஏன்னா பால் கண்ணாமண்ணான்னு மூவ் ஆகிட்டு இருந்தது ஸ்டார்டிங்கில். ஜோப்ரா ஆர்ச்சர் ஆகட்டும், பருகி பால் ஆகட்டும். அண்ட் ரோஹித் சர்மா பேஷண்ட்டாக பாலை வாட்ச் பண்ணி 2 ஓவருக்கு அப்புறம் தே பிக்ட் அப் தி மொமெண்டம். நத்திங் கேன் பி ஸ்டாப்ட். 100 ஓப்பனிங்னாலே தெரியும் உங்களுக்கு. அப்புறம் ஹார்திக் பாண்டியா, சூரியகுமார் வந்து ஃபினிஷிங் டச் கொடுத்தாங்க. 48 ஐடென்டிக்கலி சேசிங். அப்போ போத் ஜஸ்வால் அண்ட் வைபவ் ரெண்டு பேருமே ஃபெயில் ஆகிட்டாங்க. இட் ஹேப்பன்ஸ். எல்லா மேட்சுமே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த பையனோட டிசப்பாயின்மெண்ட் பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பையன், போக எல்லாம் சரியாயிடும். ஏஜ் வேறு ரொம்ப கம்மி. அண்ட் டிசப்பாயிண்ட் ஆகிட்டு போனார். வில் டூ வெல் இன் த ஃபியூச்சர். ஜஸ்வால் ஓப்பனிங் ஃபெயில் ஆனோடனே அவ்வளோதான். மிடில் ஆர்டர் ஆஸ் இட் இஸ் பிரிட்டல் இவங்ககிட்ட, ராஜஸ்தான் ராயல்கிட்ட. அதனால தான் இப்போ எலிமினேட் ஆனது ஒன்று. இமேஜின் நம்பர் 8 வந்து ஜோப்ரா ஆர்ச்சர் தான் ஹையஸ்ட் ஸ்கோர் நேற்று அவங்க ராஜஸ்தானுக்கு 30 ரன். ஹையஸ்டே 30. நம்பர் 8 16 ஓவரில் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. எம்ஐயோட சக்ஸஸ் ஸ்டோரி பிகேன் ஒன்ஸ் ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறம். கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கோர் பண்ணியிருந்தார். நேற்று கூட பால் என்ன அழகாக வாட்ச் பண்ணி இவ்வளோக்கு 3 6 ரேண்ட் ரிக்கல்டன் அடித்தார். நான் அடிக்கிறேன் பார் அப்படின்னு காட்டாமல் அமைதியாக 6 அடிக்கலையே அவர் 8-4 என்னமோ அடிச்சார். திஸ் இஸ் கால்ட் டீம் மேன். இம்பாக்ட் பேரா நோ ப்ராப்ளம், ஓப்பனிங்காக நோ ப்ராப்ளம், ட்ராப்பாக நோ ப்ராப்ளம், நீ கேப்டன்லேயே நோ ப்ராப்ளம். திஸ் இஸ் வாட் சக்ஸஸ் ஆஃப் ரோஹித் சர்மா. அண்ட் பவுலர்ஸ் வின் மேட்சஸ். டோர்னமெண்ட் போய் இப்போ மேட்சஸ் ஆகிடுச்சு. ஆமாம், பும்ரா 2 விக்கெட்டு, போல்ட் 3 விக்கெட்டு, கரண் சர்மா 3 விக்கெட்டு. கதம் கஹானி, பஸ் முடிஞ்சு போச்சு ஸ்டோரி. அங்கேயே 16 ஓவரில் சுரிச்சிட்டாங்க ராஜஸ்தான். லாஸ்ட் 5 ஓவரில் கிட்டத்தட்ட 71 ரன் பொழத்துட்டாங்க ஹார்திக்கும் சூரியகுமார் யாதவும். ஸ்பின்னர் தான் விக்கெட் கிடச்சி. தீக்ஷனா 1 விக்கெட்டும், ரயான் பராக் பார்ட் டைமர் அவருக்கு 1 விக்கெட்டு, ஜோப்ரா ஆர்ச்சர், ஃபரூக்கி, குமார் கார்த்திக், ஆகாஷ் மதுவால் யாருக்கும் விக்கெட் கிடைக்கவே இல்லை. முடியல, ஒன்றும் பண்ண முடியல அவங்களால. ரயான் ரிக்கல்டன் 61, 3. ரோஹித் சர்மா ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் பார்க்கணுமே, பவர் அண்ட் எலிகண்ட் பார்க்கறதுக்கு அவ்வளோ ட்ரீட் டு வாட்ச். நோ ஈகோ. இங்கே நானும் 6 அடிப்பேன். அதுதான் பர்ஃபார்மன்ஸ் மேட்டர்ஸ். 31 பாலில் 50 அடித்தார். 9-4 தான் அதில் பாருங்கள். நோ 6 அட் ஆல். அண்ட் ஈவென்ச்சுவலி ரோஹித் சர்மா 53 அவுட் ஆகிட்டார். அதுவும் டோ எண்ட் ஆஃப் த பேட்டில் அந்த பால் பட்டுச்சு. லாங் ஆஃபில் கேட்ச் பிடிச்சிட்டாரு ஜஸ்வால். அது மட்டும் இன்னும் ஒரு 1-2 இன்ச் இந்த பக்கம் வந்துன்னா அது வெளில போய் விழுந்துருக்கும் அந்த ஷாட்டு. அடிச்ச ஷாட் என்னமோ கரெக்ட் தான், கொஞ்சம் டர்ன் ஆகிடுச்சு. அந்த 1 or 2 inches. கேம் ஆஃப் மில்லிமீட்டர் வாங்க கபடி. இது கூட கிரிக்கெட்டு கேம் ஆஃப் மில்லிமீட்டர் லெவலுக்கு ஆகிடுச்சு. சூரியகுமார் யாதவ் 48 of 23 balls. அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்டு. அவர் அப்படி தான் விளையாடுவார் தெரியும். வாட் மேட்டர்ஸ் இஸ் ஸ்கோர். 4-4, 3 6, 68 ஸ்ட்ரைக் ரேட்டு, நாட் அவுட். ஹார்திக் பாண்டியாவும் 48 of 23 பால். ஐடென்டிக்கல் ரெண்டு பேருமே. அதே 23 பால் 48, 6-4, 1 6, 208 ஸ்ட்ரைக் ரேட்டு, 208.70. ஸ்கையும் 208.70. வெரி ரேர்லி யூசி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வர்றது. நைஸ். அண்ட் போத் சேம் ஸ்ட்ரைக் ரேட். ஓப்பனிங்கே 116 கட்சிச்சு. அப்புறம் என்ன, 3rd விக்கெட் பார்ட்னர்ஷிப், ஒரு 94 அன்பீட்டன். ராஜஸ்தான் ராயல் கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்ததுன்னா பப்ளிக்லாம் போன மேட்ச் 209 for 4 சேஸ் பண்ணாங்க குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிராக. இதே 16 ஓவரில் அடிச்சிட்டாங்க. அதில் தான் அந்த பையன் 38 பால் 100 run 1 அடிச்ச வைபவ் சூரியவன்ஷி. இன்னும் 11 6 அடிச்சாருங்க அந்த பையன் போன மேட்ச்சில். 265 ஓப்பனிங் இவ்வளோக்கும், அதுலேயும் 166. பட் நேற்று ஒன்றும் முடியல. ஏன்னா இவன் குவாலிட்டி போலர்ஸ். பும்ரா, ட்ரெண்ட் போல்ட்டு, இட்ஸ் நாட் ஈஸி டு பிளே தம். டக்கு ஒரு மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 100, ரெண்டாவது இட் ஹேப்பன்ஸ் இன் கிரிக்கெட். ஒன் டே செஞ்சுரி வில் கிராப் தி ஹெட்லைன்ஸ் ஆஃப் தி நியூஸ் பேப்பர். ஹெட்லைனில் வந்துடுவீங்க. வெரி நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி கூட ஆகும். தட்ஸ் தி பியூட்டி ஆஃப் கிரிக்கெட். டுடே ஜஸ்வால் கிளீன்ட் அப் போல்ட். புல் பண்ண போனார். பேக் ஆஃப் ஹிஸ் லென்த்து 139.6 கிலோமீட்டர் வந்து அந்த பால் 13 தான் எடுக்க முடியுது ஜஸ்வாலால் 6 பாலில். இதுக்கும் 2 6 வேறு அடிச்சார். ஒரு 6 அதே ட்ரெண்ட் போல்ட்டு அதே ஓவரில். அதான் எனக்கு புரியல. யங் பிளட் இருக்கட்டும், அக்ரெஷன் இருக்கட்டும், ஏற்கனவே 2 6 அடிச்சிட்டிங்க அந்த ஓவரில். வை யூஆர் கோயிங் ஃபார் ஷார்ட், ஸ்பெஷலி ட்ரெண்ட் போல்ட்டு. பால் மூவ் ஆகிட்டு இருக்கு. அக்ராஸ் த லைன் விளாண்டாரு. மிஸ்டு க்ளீன் போல்ட். 6 அடிச்சார் அந்த மேட்ச் தான். வெளில வந்து அந்த பாலில் அதே ஓவரில் கவரில் 6 அடிச்சாருங்க. அப்புறம் ஓவர் லாங் ஆன்
அண்ட் ரைட் இந்த ஆர்ச்சில் வந்தது அவருக்கு அந்த பால், அதையும் ஸ்விங் பண்ணாரு, 6 போச்சு. நெக்ஸ்ட் டெலிவரி போல்டு. ட்ரெண்ட் போல்ட் இந்த மாதிரி செலிப்ரேஷனை பார்த்ததில்ல. ட்ரெண்ட் போல்ட் கலீல் மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருந்தாருன்னா பாருங்க. அப்புறம் நிதிஷ் ராணா, காட் திலக் மிட் விக்கெட்டில் போல்ட் பாலிங் தான் அதுவும். அது அவரும் அப்படி தான் 3 4 அடிச்சாச்சு. அந்த ஓவரில் 13 ரன் ஆல்ரெடி வந்து திருப்பி புல் பண்ண போகிறேன்ட்டுன்னு டீப் மிட் விக்கெட்டில் கேட்ச் திலக் வர்மா பிடிச்சிட்டாரு. கொஞ்சம் பேஷண்ட் வேணும் சம்டைம்ஸும். அவங்க லாஸ்ட் 5 ஓவரில் தான் 71 அடிச்சாங்க. ஹெட்மேர் வந்தார் ஃபர்ஸ்ட் பால்லேயே, சூரியகுமார் பிடிச்சிட்டாரு. பும்ரா அதுவும் அதான் ஷார்ட் லெக் அண்ட் ஷார்ட் மிட் விக்கெட் ஷார்ட் டெலிவரி அந்த இடத்துல புல் பண்ண போனார். ஹெட்மேர் காட் அவுட். இட்ஸ் ஃப்ளாட் ஷார்ட், நாட் ஜஸ்டிஃபைடு வந்தனால. அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் ப்ளேம் பண்ண முடியாது. சுபம் டுவே, த்ருவ் ஜரேல், தீக்ஷனா, ஆர்ச்சர் வந்து ஒரு 6 ஒரு 4, ஹையஸ்ட் ஸ்கோர் அவர் தான் 30. முப்பரா கேட்ச் பிடிச்சாரு போல்ட் பாலில். அது தான் இருக்க முடிஞ்சு. ரயான் பராகில் அது அவரு காரணம் கொஞ்சம் நின்றுருந்துருக்கலாம். 8 பாலில் 16, 200 ஸ்ட்ரைக் ரேட்டில். ஷார்ட் பிச் பால் அகைன் டாப் பேஜ் ஆச்சு. மிட் விக்கெட்டில் ரோஹித் சர்மா ரெடியாக இருக்கார் கேட்ச் பிடிக்க. கமான் கேட்ச் இட். ரோஹித் சர்மா ஃபுல்லாக இருந்தார் நினைக்கிறேன் கிரவுண்டில். ரைட். அண்ட் ஹார்திக் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் ஆகட்டும், ஒரு ஸ்லிப்புக்கு லெக் ஸ்லிப்லாம் வச்சு போலிங் கரண் சர்மாவுக்கு கொடுத்தாருங்க. டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஹேட்ரிக் பால் அது மிஸ் ஆயிடுச்சு. எனிவே, nevertheless, well played Mumbai Indians. They are on top of the table. Rajasthan sadly eliminated. ஃபர்ஸ்ட் கப்பு ஜெயிச்சவங்க அவங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் இசால் கப் நம்பதே தான். சிஎஸ்கே எலிமினேட். பார்க்கலாம் பாக்கி என்ன நடக்க போகுதுன்னு போக இந்த ஒரு வாரத்தில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஒரு வாரத்தில் எந்த டாப் 4ன்னு அப்டேட் பண்ணிட்டு கிவ் யுவர் வேல்யூ வெல்கம் வந்து வருது. அவரோட போஸ்ட் மேட்ச்சில் ஆதிக்கணும்னு சொன்னார். பொறுமையாக பார்த்து லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் இன்னும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.